என்னுடைய உடைமைக்கும் உரிமைக்கும் சோதனை வருகிற போது அப்பொழுதும் எனக்கு கோபம் வரணும். நியாயமான கோபம் அது. அது ரவுதிரம் பழகுன்னா சினம் தவிர்த்தல். எங்கே வெளிப்படுத்தணுமோ அங்கே தான் வெளிப்படுத்தணும். எல்லா இடத்துலையும் சினம் ஆபத்தானது. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்னார் திருவள்ளுவர். சில கோபம் வர்றதுக்கு எந்தெந்த இடம்னு கிடையாது. ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து டாக்டர் வெளியில் வர்றார், ஏதோ ஒரு ஸ்கேன் கருவி ஒழுங்காக ஒர்க் பண்ணலை, டென்ஷனில் அப்படி ரொம்ப கோடிக்கணக்கில் கொடுத்து வாங்கின மிஷின் ஒர்க் ஆகலையான கோபத்தில் வெளியில் வர்றார். அந்த நேரத்தில் அவர்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டேட்டு வாங்கியிருந்த அப்பாயின்மெண்ட் வாங்கினவன் அந்த நேரத்தில் அவரை பார்த்துட்டு ரிசப்ஷன்லேருந்து ஓடி வந்து, என் தெய்வமே நான் உங்கள்கிட்ட தான் ஆப்ரேஷன் பண்ணிக்க போகிறேன், ஆப்ரேஷனுக்கு பிறகு நான் எப்படி இருப்பேன்னா, நீ எப்படி இருப்ப? அவன் ஆப்ரேஷன் டேட்டே கேன்சல் பண்ணிட்டான். டாக்டரே சொல்லிட்டாரு நம்பிக்கை இல்லாதுன்னு. அந்த நேரம் போய் கேட்கலாமா? கோபப்படுகிற போது நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை கூட என்னன்னு நமக்கே தெரியாது சார். அது அந்த முகக்குறிப்பை பார்த்தே தெரிஞ்சுக்கினார் பாருங்க, அனுமானிச்சிட்டார். இனி நடக்கப் போவதையும் தீர்மானிக்கிறார். அதனால தான் என்ன பண்ணார், ஒரு நாடகத்தை நிகழ்த்துகிறார் அனுமன். கம்பன் கவிதை விளையாடுகிற இடம் இது. கம்பன் கவிதை விளையாடுகிற இடம் இது. நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தாலும் நான் நினைவுபடுத்துகிறேன். கவிதை என்ற சொல்லிலேயே 3 அம்சங்கள் இருக்கு. முதல் எழுத்தை நீக்கிவிட்டால் விதை, கடைசி எழுத்தை நீக்கிவிட்டால் கவி, நடு எழுத்தை நீக்கிவிட்டால் கதை. ஒரு கவியில் கதையை விதையாக்கினால் அது காலத்தை வென்று நின்று சமுதாயத்திற்கு வழிகாட்டும் என்பதுதான் கவிதை. என்ன அழகாக எழுதியிருக்கிறான் கவிதை. சார் நீங்கள் கவிதையெல்லாம் பெருசாக எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் என்னம்மா எழுதுகிறான்? நீங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஊக்கத்தை கொடுங்க ஐயா. மார்க்குன்னு 100 மார்க்கு நோக்கியே பயணம் பண்ணாதீங்க. மதிப்புன்னு தேடுங்க. அவனுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். நான்லாம் ரொம்ப ரசிப்பேன் ஐயா. நிறைய கம்பனை உருவாக்கியிருக்கேன். பெரிய தொடர் வேதனா தான் கம்பன் கிடையாது. சின்ன விஷயங்கள் எழுதினா கூட கம்பன் தான். 1.5 வரியில் தூக்கி சாப்பிட்றான் சார். திருவள்ளூரே தாண்டுறான் சில பேர்லாம். ஒரு 2 பைக்கை பார்க்குறான், அதை எழுதுகிறான். சுசுகி பறக்குது, யமகா போட்டி போடுது. இவன் எழுதுகிறான், சார் சுசுகிக்கும் யமகாவுக்கும் போட்டி, ஜெயித்தது ஆம்புலன்ஸ். இதை விட என்னங்க எழுத முடியும்? அந்த சூழ்நிலையை அப்படியே அழகாக கொண்டாந்து படம் பிடிச்சு காட்டுறான் பார்த்தீங்களா? அதை அழகாக ரசிக்கணும். அப்போ அனுமான் என்ன நினைக்கிறார், இந்த நேரத்தில் இவன் நேருக்கு நேராக ஒரு கோபமும் இன்னொருவன் சந்தித்தால் இவன் கோபம்தான் வெளிப்படுமே தவிர ஜெயிக்குமே தவிர இவரை வெல்ல யாராலும் முடியாது, குழப்பத்தை யாராலும் நீக்க முடியாது என்று கருதி அங்கே ஒரு மடை மாற்றம் செய்கிறார். அப்ப இந்த கோபத்தோடு வருகிற மனம், அந்த மனதுக்கு உரியவர் இளைய பெருமாள். இந்த கோபத்துக்கு மருந்து எது? அதான் என்ன அழகான சிந்தனை தெரியுமா? அந்த கோபத்தை மாற்றுவதற்குரிய, குணமாக்குவதற்குரிய மருந்து எது? இதை தாங்க நம்ம லைஃப்பில் கடைபிடிக்கணும். உண்மையை சொல்கிறேன். இது கணவனும் மனைவியும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஆசிரியரும் மாணவர்களும் இந்த முறையை பின்பற்றினால் வாழ்க்கை முழுவதும் ஜெயம் ஜெயம் ஜெயம், வெற்றி 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 தான். வீழ்ச்சிக்கு வழியே கிடையாது. என்ன கருதுதார் இவரை அந்த கோபத்தை குணமாக மாற்றணும்னா ஒரு வேலை செய்கிறார். வாலியினுடைய மனைவியாகிய தாரையிடத்திலே போய் முறையிடுகிறார் அனுமன். அம்மா, இளவல் கார்காலம் கழித்து வருகிறேன் என்று வாக்குறுதியை மறந்துவிட்டு நம் நாயகன் மறந்ததனால் அவரை அழைத்து ஏன் வரவில்லை என்று கேட்பதற்கு கோபத்தோடு இளவல் வந்து கொண்டிருக்கிறார். அவரை குணசாலியாக மாற்றுகிற பெருமையும் சிறப்பும் உங்களிடத்தில் தான் இருக்கிறது, அந்த அம்மா இடத்துல வேண்டார். இப்போ நான் என்ன செய்யணும்? என்ன செய்வீங்களோ தெரியாது, அவருடைய கோபத்தை மாற்றணும். அங்கேருந்து நேராக மறைமுகமாக நிற்கிறார். என்ன கம்பன் காட்டுறான் பாருங்க அந்த சீனை. மறைமுகமாக அப்படி நிற்கிறார். வேகமாக இளைய பெருமாள் உள்ள வர்றார். அந்த அம்மாவனுடைய வாயிலிருந்து கம்பனுடைய வரியை வெளிப்படுத்துகிறார். கம்பனிலேயே தலை சிறந்த கவித்தொடர் என்று நான் நம்புறது இந்த இடம்தான். ஐயனி ஆழிவேந்தன் அடியினை பிரிகலாதா எய்தியது என்னை என்றால் இசையனும் இணைய சொல்லாள். எப்படிங்க? யாருடைய கோபத்தை எப்படி குணமாக்க வேண்டும் என்ற அந்த மந்திரம் தாரைக்கு தெரிந்திருக்கிறது.
யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். சீனாவில் ஒரு பெரிய ஹாலில் மூத்த பெருமக்கள் உட்கார்ந்துங்கிறாங்க. ஒரு சொற்பொழிவாளர் 100 ஆண்டுகள் வாழ்வது எப்படின்னு பேசுகிறார். ஒருத்தம் கூட கைத்தட்டல. ஏன்னா எல்லாம் 120 தாண்டினது. அவனுக்கு 100 பற்றி எதுக்கு கவலை? யாருக்கு எந்த சபைக்கு எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். அதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், கேட்டார் விணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப முடிவதாம் சொல். சொல்லு சாதாரணமானது இல்லைங்க, சொல்லு சாதாரணமானதில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு உலக மேட்ச் கேப்டன், அதாவது தோனி கேப்டன் கூல் என்று அழைக்கப்படுகிற தோனி தலைமையில் வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. சில ஆண்டுகளுக்கு முந்தி கடைசி ஓவர், கடைசி பால், சந்திக்கிறவர் தோனி. இந்தியா ஜெயிக்கணும்னா 4 ரன் வேணும். பால் போடுறவன் அவரை ஒழிச்சே தீரணும் அப்படின்னு வைராக்கியமாகறான். சுற்றி 11 பேர் இவனை கேட்ச் பிடிச்சாவது காலி பண்ணணும்னு நினைக்கிறான். எப்படி இருக்கு சூழ்நிலை? எந்த பதற்றத்தில் இருப்பார் தோனி? ஒரே பாலில் தான் தேசத்தின் உயிர் இருக்கு. அப்போ 10,000 பேர் சுற்றி வேடிக்கை பார்க்குறவங்கள இந்தியர்கள் பல்லாயிரம் பேர் இருக்காங்க. தோனி அந்த பாலை சந்திப்பதற்கு தயாராகிற போது, அவனும் வீசுவதற்கு தயாராகிற போது, அந்த இந்தியவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்றார்கள். அது தோனியின் செவி வழியாக இதயத்தில் பாய்ந்து உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து 4 ரன் 6 மாற்றி இந்தியாவை வேர்ல்டு கப் வாங்க வைத்தது என்றால், அன்பானவர்களே, ஒரு சொல் ஒரு மனிதனையே தெய்வமாக்கும். எவ்வளவு ஆற்றல் இருக்குது. அதனால்தான் பொதுவாக நம்ம எல்லாரையும் வாழ்த்துவோம். நான் அறிந்த 42 மொழிகளிலே வாழ்த்துவதற்குரிய வளமான மொழி தமிழ் மட்டும்தான் என்று அறிஞர் கால்டுவெல் எழுதி வைத்திருப்பதையாவது நாம் பின்பற்றுவோம். என்ன அழகான வாழ்த்து நம்ம இடத்துல இருக்குது. பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சேன்னு சொல்லிக் கொடுத்த மண் இது. நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமேன்னு பாடிய மண் இந்த மண். மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஒன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதனெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது உனை உணு உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே என்று பாடிய மண் இந்த மண். தேவாரமும் திருவாசகமும் திருவாசகம் மலர்ந்த பூமி. இங்கே மனிதன் பண்படவில்லை என்றால் மனம் புனிதமடையவென்ற உலகத்தின் எந்த நாட்டிலும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எண்ணெய் வளங்கள் அந்நிய மண்ணிலே இருக்கலாம், எண்ணெய் வளங்கள் இந்தியாவுக்கு மட்டும்தான் சொந்தம். நம்ம எண்ணங்கள் புனிதமானது. அதனால்தான் இத்தனை ஆண்டுகள் 75வது பவள விழா கொண்டாடிய இந்த பாரத பூமி ஒரு அடி மண்ணுக்காக கூட உலக நாட்டின் மீது படையெடுக்க விரும்பாத, அந்நிய மண்ணை கவர விரும்பாத ஒரே ஆன்மீக பூமி நம்ம பூமின்றதை மறந்துடக்கூடாது. என்ன அழகு இருக்குது, என்ன ஆனந்தம் இருக்குது. வாய்ப்பு இருந்தால், நேரம் இருந்தால் நாளைக்கு கேளுங்க. 8லேருந்து 8:30 கல்யாண மாலையில் ஹூஸ்டனில், அமெரிக்காவில் 3 மாதத்துக்கு முந்தைய நான் பேசின பட்டிமன்றம் வருது. எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கிறோம் நாங்கள். அத்தனை நாடுகளிலும் காணாத ஒரு பேரின்பம், மனசாந்தி, மன நிம்மதி, மன நிறைவு, எல்லாம் அவனால் என்கிற உணர்வு இந்த மண்ணுக்கு மட்டும்தானே சொந்தமாக கிடைத்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் எதிர்த்தவனை ஒரு அனுமன் அப்படி நினச்சிருக்கலாம். இதோ கோபமாக வராரு இல்லை இளவலே, இவரை நான் தடுக்கிறேன், ஏன்னா அவனும் ஆற்றல் வாய்ந்தவன். கம்பன் காட்டுற இடத்தை எவ்வளோ அழகு பார்த்தீங்களா? ஒரு ஆற்றலாளனை இன்னொரு ஆற்றலாளன் எதிரிலே சந்தித்தால் என்ன ஆகும்? மோதல் தான் வரும். இவரை மோதுவதற்காக நான் விரும்பவில்லை. நான் பலசாலி, என்னை பார்த்தாலே அவருக்கு கோபம் வரும். நானும் பலசாலி, அவரும் பலசாலி, 2 பலசாலி சந்திச்சுக்கிட்டா பிரச்சனை பெருசாகுமே தவிர, இப்பொழுது பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடம் அது, பெரிதாக்கிற இடம் இல்லை. அதனால்தான் தாரை இடத்திலே போய் மண்டியிடுகிறார் அனுமன். நீங்கள் தான் அதை சமாதானப்படுத்தணும். அந்த அம்மா அங்கே நிற்கிறாங்க.
யாருக்கு எப்படி சொல்லணுன்ற ஒரு இங்கிதத்தை, உலக பார்வையை, வாழ்வியல் உண்மையை கம்பன் காட்டுகிற இடமையா. கதை ஓட்டத்துக்காக வந்ததாக நான் கருதவில்லை. அது எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் சொல்வதாகத்தான் நான் கருதுகிறேன். என்ன சொன்னார்? ஐயனி ஆழிவேந்தன் அடியனை பிரிகலாதாய் எய்தியது என்னை என்றால் இசையினும் இனிய சொல்லாள். அவனை மாத்திர சக்தி எந்த சொற்களுக்கு இருக்கிறது என்பதை அறிவுபூர்வமாக, சிந்தனைபூர்வமாக தாரையின் மூலமாக கம்பன் சொல்றான். வேற எந்த செய்தியும் சொல்லலை. என்ன சொன்னாரு? நீ எப்பொழுதுமே ராமபிரானுடைய திருவடியை பிரிஞ்சு வரமாட்டேயே, இப்ப எப்படி பிரிஞ்சு வந்தேன்ன உடனே ராமபிரானுடைய எண்ணம் ஞாபகம் வந்துடுது அவருக்கு. ராமபிரான் ஞாபகம் வந்துடுது சார். இப்போ சில பேருக்கு சில சொன்னால் நமக்கு அந்த ஞாபகம் வந்துடும்.